வருமானம் வருதுன்னு. தமிழ்நாட்டில் அதிக வருமானம் உள்ள ஆலயம் எது? இப்படி கேட்டா இப்படி நிறைய ஆலயங்கள்ல வருது. நீங்களே சொல்லுங்க. பணக்கார சாமிங்கிற நீங்களே சொல்லுங்க. 3300 காசு முதல் சொல்றேன். 3364 ராம அனாவை குபேரங்கிட்ட கடை வாங்கினார் பெருமாள். பெருமாள் எத்தனை அணா வாங்கினாரு? 3364. சரி சரிதானே? ஒரு அணாங்கிறது இன்னைக்கு நம்ம காசுக்கு எவ்வளவு? இன்னைக்கு அந்த காலத்து காசுக்கு இந்த காலத்து வாங்கினாரு. ஏன் வாங்கினாரு தெரியுமா? கல்யாணத்துக்கு தான் வாங்கினாரு. அது படிச்சிருக்கேன். யார்ட்ட வாங்கினாரு? குபேரங்கிட்ட வாங்கினாரு. உண்டானது கலைமகனே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இறக்கும் உண்டானது திருமகனே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவுள் திருமணம். கடவுள் நினைத்தால் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகனே நீ வாழ்கவே. கண்ணி தமிழ் எடுத்து கவிதை முடித்த மகிழ வைத்த ஏன் தலைகை இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமை ஏறிய காரணத்துக்காக தவம் செய்யணும்னா ஒரு ஆள் போதும். தமிழ பேசணும்னா 2 ஆள் வேணும். அவசியமா 2 பேர் வேணும். என்னன்றலாம் வழக்காடு மன்றம் இருந்தது. சரி, இன்னைக்கு பட்டிமன்றம் மட்டும் இருக்கு. அன்னைக்கு வழக்காடு மன்றம். இந்த வழக்காடு மன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் உருவானது. வழக்குன்னா சாமானியப்பட்ட வழக்கு அல்ல. அப்பேற்பட்ட வழக்காடு மன்றம் இருந்த காலகட்டங்களிலே தமிழுக்கு பெருமை கிடைத்தது. கொஞ்ச நேரம் உன் கூட தமிழோடு விளையாட வேண்டும் என்றவா, அதனால விவரம் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கேட்டா பதில் வருமா? கூறு பார்க்கலாம். கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் அனுபவம் அறிவுக்கு 8 வரை பதில் தர காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியலன்னா பெரிய மனுஷன் மலை போல இந்த இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. உங்களை கேட்டு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே பொம்பளை பிள்ளைக்கு அழகு. ஆமாம்மா, தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயம்னா சந்தேகத்துக்குரிய விஷயம். அந்த சந்தேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வாத்தியார் மாதிரி, குருநாதர் மாதிரி, ஏன்னா முனிவர் இல்லையா, நீங்க பேசுறதுல எனக்கு புரியல சுவாமி அப்படின்னா இது என்னன்னு கேட்கலாம். இல்ல ஒரு விஷயம் மற்றவங்க பேசியிருப்பாங்க, நானே படிச்சிருக்கலாம். தெரியல அப்படிங்கிற விஷயத்த தெரிய வைக்கிறதுக்கு தான் வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது பேசாம கேட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டா பிள்ளைக்கு அழகில்ல. நீங்க நடத்துறீங்களே இதுல என்னன்னு திருப்பி பிள்ளைங்க எந்திரிச்சு கேட்டுச்சுன்னா அது என்கிட்ட தெரியாத தெரிஞ்சுக்குங்க. இல்ல தெரிஞ்சதை வச்சு எனக்கு தான் தெரியும்னு பேசுச்சுங்கன்னா வாத்தியாரம் அப்படியே இருக்க வேண்டியதான், பிள்ளைகளும் அப்படியே இருக்க வேண்டியதான். விவரம் உலகத்துக்கு கிடைக்காம போயிருமா. அதனாலதான் தமிழுக்கு தாத்தான்னு யார சொல்றோம்? ஊவே சாமிநாதையரை சொல்லுவோம். கால்நடையா நடந்து போய் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் ஒன்றாக திரட்டி கிடைச்சதை வச்சு தமிழுக்கு பெருமை கொடுத்தார். ஆமா, நிறைய தொலைஞ்சு போச்சு, கிடைச்சதை வச்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு விளையிற ஒரு கோயில்னா ஏதாவது ஒரு சொல்லி பார்ப்போம். சங்கு விளையிற கோயிலா? யதார்த்தமே முத்து சங்கெல்லாம் கடல்ல தான் விளையும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஆனா கோவில்ல விளையும்னு இதுவரை கேள்விப்பட்டதில்லை. கோயில்ல இந்த நாடகத்தை எழுதினாரே சுவாமிகள், இந்த நாடகத்தை யார் எழுதினா? ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் தான் எழுதினார். எழுதி கொண்டு போய் அரங்கேற்றம் பண்ணணும். கொண்டு போய் எங்க போனார் தெரியுமா? திருக்கழுக்குன்றம் கொண்டு போனார். சரி, அங்க உள்ள தெப்பக்குளத்துல மட்டும்தான் இன்னைக்கு சங்கு விளைவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ஐதீகம் இருக்கு. ஐதீகம் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமா, அதனாலதான் 4 வேதம்டா. எத்தனை வேதம்? 4 வேதம். என்னென்ன வேதம்? ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதர்வணம். இந்த 4 வேதம் 4 தூண்களாக இருக்கிறது திருக்கழுக்குன்றத்தில் தான். சரி, 4 வேதம் அங்கேதான் இருக்கு. அங்கேதான் இருக்கு. சரி, அந்த திருக்கழுக்குன்றத்துல தான் சுவாமிகள் கொண்டு போய் இந்த வள்ளி திருமண நாடகத்தை அரங்கேற்றம் பண்றாரு. சரி, கோயில் திறக்கல. மதியானம் 12 மணி நேரம். மதியானம் 12 மணி. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, காலையில் எத்தனை மணிக்கு கோயில் திறப்பாங்க? அதிகாலைன்னா 5:30 மணிக்கெல்லாம் திறந்துடணும். முகூர்த்த பிரம்ம முகூர்த்தத்தில். எத்தனை மணிக்கு மூடணும்? அது 12 மணிக்கு மூடுவாங்க. எத்தனை மணிக்கு திறக்கணும்? உச்சியால பூஜை. அப்புறம் 4 மணிக்கு திறப்பாங்க. சரி, இது ஏமா 11-12 மணிக்கு அடைச்சு 4 மணிக்கு திறக்கணும் கோயில்? உச்சிகால பூஜை, இறைவன் அப்போதைக்கு ஓய்வெடுப்பாருன்னு நினைக்கிற நினைப்புனால அடைச்சிட்டு சாயங்காலம் திறப்பாங்க. இறைவனுக்கு ஓய்வெல்லாம் கிடையாது. நம்மளுடைய நினைவுகள். திருப்பதி போயிருக்கேன். திருப்பதியில பெருமாள் நிக்கிறாரு. ஆமா, ஏன் அங்க போனார் தெரியுமா? அவரு எதுக்காக? கல்யாணத்துக்கு கடன் வாங்கினாரு. கல்யாணத்துக்கு யார்? ஏன் சாமி, இந்த உலகத்திலேயே அவர் தான் பணக்கார சுவாமி. அவர் போய் கடை வாங்கினாரு சொல்லல, நியாயமா அது? யார் இந்த உலகத்துல பணக்கார சாமி? நான் கேக்குறேன், பணக்கார சாமின்னா பிச்சைக்கார சாமின்னு ஒண்ணு இருக்கணும்ல. சரி, உயர்ந்தவன்னா தாழ்ந்தவன் இருக்கல்ல, அது இருக்கணும். வசதியானவன்னா ஏழ்மையானவன் இருக்கல்ல, ஆம்பளைன்னா பொம்பளைன்னு இருக்கோம்ல. அப்படி இருக்கல, பணக்கார சாமின்னு பெருமாளை சொல்றோம்.
பிச்சைக்கார சாமின்னு யாராவது இருக்கணும்ல. நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பெருமாள் ஒன்றும் பணக்காரலாம் கிடையாது. பின்ன சரியா? அப்புறம் எப்படி கொண்டே உண்டியல்ல கொட்டுறாங்க? நம்ம உண்டியல கொண்டு கொட்டினா அவன் பணக்காரனா? ஆமா, இருக்கிற பணம் பூரா கொண்டே கொடுத்தா அவன் பணக்கார சாமி. சரி, இருங்க நான் கேட்கிறேன், பெருமாளே எல்லாரும் பணக்கார சாமி தானே சொல்றோம், சொல்றமா இல்லையா? அப்போ அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, அதான் முக்கியம். கதை தான் நானும் சொல்றேன். சரி, இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை கோயில் இருக்கு? தமிழ்நாட்டுல அதிக வருமானம் உள்ள கோயில் எது? பெருமாள் கோயில் தான், அங்கேதான், திருப்பதி தான். திருப்பதி தமிழ்நாடா? தமிழ்நாட்டுல கேக்குறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல, வருமானம் வருதுன்னு. தமிழ்நாட்டுல அதிக வருமானம் உள்ள ஆலயம் எது? இப்படி கேட்டா இப்படி நிறைய ஆலயங்கள்ல வருது, நீங்களே சொல்லுங்க. பணக்கார சாமிங்கிற நீங்களே சொல்லுங்க. 3300 காசு முதல் சொல்றேன். 3364 ராம அனாவை குபேரங்கிட்ட கடை வாங்கினார் பெருமாள். பெருமாள் எத்தனை அணா வாங்கினாரு? 3364. சரி, சரிதானே? ஒரு அணாங்கிறது இன்னைக்கு நம்ம காசுக்கு எவ்வளவு? இன்னைக்கு அந்த காலத்து காசுக்கு இந்த காலத்து வாங்கினாரு. ஏன் வாங்கினாரு தெரியுமா? கல்யாணத்துக்கு தான் வாங்கினாரு. அது படிச்சிருக்கேன். யார்ட்ட வாங்கினாரு? குபேரங்கிட்ட வாங்கினாரு. வாங்கினார்ல, அந்த கடன் அடைக்கணும்ல. இன்னும் அடைக்க முடியலையே அவர்னால. அதனால கொண்டு போய் என்ன பண்றாங்க? அங்க கடன் அடைச்சிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாரும் இங்க கொண்டு போய் கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க அவருக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? வெறும் சாதம் மட்டும்தான், உப்பு இல்லாத தயிர் சாதம். ஆமா, நிவேதம் அங்க. அது மட்டும் தான் அவருக்கு. ஏன்னு நான் கேட்கிறேன் பெருமாள்கிட்ட. அப்பவாது ரோசை வந்து அந்த காசை கட்டிடுவாரானதே. அதுக்கு இல்ல, வேற உப்பு போட்டு நான் சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வந்துடும். இருங்க, உப்பு போட்டு சாப்பிட்டா ரோசை வந்துடும் சொன்னாங்க, தூக்கம் வந்து யாரும் சொல்லல. உப்பு போடல, உப்பு போடலாம் ரோசை முள்ளாதவன்னு சொல்லுவாங்க. சரி, உப்பு சேர்த்துக்கிட்டா ரோசை அதிகமாக சொல்லுவாங்க. அறுசுவை இருக்குல்ல, சரி, இனிப்பு, உப்பு, கசப்பு, புளிப்பு இருக்குல்ல, இருக்கு. இந்த அறுசுவையில எதுல உப்பு இருக்காது? என்ன இப்படி எல்லாத்துலயும் உப்பு கலந்துருக்கும், உப்புத்தன்மை இல்லாம எதுலையும் இருக்காது. இல்லம்மா, தேன்ல மட்டும் உப்பு இருக்காது. எதுல இருக்காது? தேன்ல. தேன் இனிப்பு. ஆமா, அதுல உப்பு இருக்காது. வேற எதுல இருக்காது? கசப்புல இருக்காது. அடுத்ததுல இருக்காது. இல்ல, அதுல இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கசப்புல இருக்காது. உப்பில்லா பண்டம் குப்பையில. உப்பு இல்லனா இங்க அறுசுவை உணவு சமைக்கிறோம்ல, சமைக்கிற அறுசுவையிலயுமே உப்பு இருக்கும். அறுசுவையிலே உப்பு இருக்கு. எப்படின்னு கேளுங்க. சொல்லுங்க. இத சொல் பிரட்டுடான்டா. நீங்க பிரட்டுறது பெரிய ஆளு தான் தெரியும், சொல்லுங்க. சரி, பூனைக்கு எத்தனை கால்? நம்ம வீட்டுக்கு போய் பூனைக்கு எத்தனை கால்? பூனைக்கு 4 கால். எப்படி பூனைக்கு 4 கால்? இது என்னங்க பூனைக்கு 4 கால்னு எல்லாருக்கும் தெரியுமே, இதுலயும் பிரட்டா? பூனைக்கு இல்ல, யதார்த்தமா இதுல பிரட்டா? இதுவும் பிரட்டு தான். பிரட்டுனா தேனி, நீங்க சொல்றது பூவை நக்கக்கூடிய தேனீக்கு 6 கால். சரியா? பூனைக்கு 6 கால். 6 கால். அப்போ பிரட்டல் அப்படி கிடையாதுமா, ஒரு பேச்சு பேசுறோம். சரி, பேசுங்க. அது சுவை இருக்கணும். இப்ப அறுசுவையிலுமே உப்பு இருக்கு. இனிப்பு, ஆமா, துவர்ப்பு, புளிப்பு. அதுதான் சொல்லிட்டேன், சமைக்கக்கூடிய அறுசுவையிலையும் உப்பு இருக்கு நானும் சொல்லிட்டேன். இப்ப பிரிச்சு பார்க்க போனா உப்பு இல்லைன்னு பிரிக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, 6 மாசம் வெள்ளாம, சரி, 3 மாசம் வெள்ளாம, 1 மாதம் வெள்ளாம, 1 நாள் வெள்ளாம, அப்படின்னு எதை சொல்லுவோம்? மறுபடியும் சொல்லுங்க. 6 மாசம், 3 மாசம், 1 மாசம், 1 மாசம், 1 நாள். ஒரே நாள் வெள்ளாமன்னா 6 மாசம் வெள்ளாமன்னா அப்பெல்லாம் நெல்லு. சரி, நியாயமா? இப்ப தென்னை வெள்ளாம பண்ணுவாங்க, வாழை வெள்ளாம பண்ணுவாங்க, கரும்பு வெள்ளாம பண்ணுவாங்க, நெல்லு வெள்ளாம பண்ணுவாங்க. இப்ப நீங்க இருங்கன்ட்டு பிரட்டி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறது வேற, பேசுறது யதார்த்தமா பேசியிருந்தா நானும் யதார்த்தமா பேசிட்டு போவேன். இதுதாம்மா சொல் பிரட்டு. என்னடி பிரட்டு? அப்ப வாழை நடனம்னா அதுக்குன்னு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அது எப்படி நடனம்னு நீங்க சொல்லுங்க. தென்னை வைக்கிறாங்க, தென்னை வைக்கணும்னா எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. நெல் நடுறாங்க, நெல் நடுறோம்ல, இந்த நடவுல எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. என்னைய மட்டும் கேட்கணும்ல, 6 மாசம் 3 மாசம் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நான் எப்பவுமே எதிரியை பேச விட்டு பேசுறேன். எனக்கு அந்த ஆணவம் பிடிக்காது. அது தேவையில்லை சுவாமி. சரிதானே? நல்ல விளக்கங்களும் கருத்துக்களும் மக்களுக்கு போனா போதும். சொல்றேன், உங்களுக்கு என்ன சந்தேகமா என்ன கேளுங்க. சொல்லுங்க. நீங்க சொன்ன அதை தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும், தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா முடிஞ்ச அளவு தெரிஞ்சு வச்சுக்குவேன். சரி, அப்படிதானே? நண்டு ஓட நண்டு ஓட நெல்ல பயிரிடணும். சரி, சரிதானே? நரி ஓட கரும்ப விவசாயம் பண்ணணும். வண்டி ஓட வாழைய விவசாயம் பண்ணணும். தேரு ஓட தென்னைய விவசாயம். இதுலதான் இப்ப எனக்கு சந்தேகம். கேளுங்க. தேரு ஓட தென்னை விவசாயம் பண்ணணும்,
நரியோட கரும்பு விவசாயம் பண்ணணும், நண்டுவோட நெல் விவசாயம் பண்ணணும். இப்ப 4 இடம் சொல்லி இருக்கிறோம். ஏன் இவ்வளவு இதான் காலம்னு வச்சு நடந்துட்டு இருக்காங்க? அதாம கணக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நரி ஓடனா ஏப்பா வயல்ல கரும்பு நட்டோம்னா நரி ஓடிக்கிட்டே தெரியுமோ அப்படின்னு நினைப்பாங்க. தென்னை வச்சிருந்தா தேரை ஓட்டிக்கிட்டே இருக்கணுமோ நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்கல்ல. இது வந்து ஏன் இதை சொல்லணும் இருக்குல்ல, ஒரு எடுத்துக்காட்டு. இப்படித்தான் மனுஷன் வாழணும். ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரே ஒரு சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. கல்லுல காய்ச்சி தண்ணியில பூக்குற பூ என்ன பூ? கல்லுல காய்ச்சி. கல்லுல காய்ச்சி நல்ல கதையை கேட்கணும். கல்லுல காய்ச்சி தண்ணியில பூக்குற பூவுக்கும் இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இப்ப ஒரே ஒரு விஷயம் தான், தாம்பூலம் தரிக்கிறதுன்னு. இந்த தாம்பூலம் தரிக்கிறதுக்குள்ளேயே 5 1 6 பூ இருக்கு. சரி, ஆமா. 6 பூ எப்படி அதுக்குள்ள வரும்? வெத்தலை இருக்குல்ல, இருக்கு வெத்தலை. வெத்தலையில காம்பு, சரி, 1 பழுப்பு, வெத்தலை உரைப்பு, இன்னொன்னு கோம்பு இருக்கா? நுனியை கிள்றது. இது ஏன் கிள்றது? மடிப்பு, சுண்ணாம்பு, இத்தனை இருக்குல்ல. நான் சொன்னது 6 மாசம் வெள்ளாமன்னா வெத்தலை. இப்ப நீங்க சொன்னீங்களே கல்லுல காய்க்கிற பூ, அதுலதான் வெத்தலையில தடை வருது. என்னது? சுண்ணாம்பு. சுண்ணாம்பு. எனக்கு இப்படிதான் பேச முடியும் நான். இது என்ன ஒரு சுண்ணாம்பு இருப்பு? இது சுண்ணாம்பு இருப்பு. நான் கேட்ட கதை. ஆஹா, அந்த பூதான் சம்பந்தம் இருக்கா? வந்துருச்சு. சரி. ஆனா எப்போதுமே தனியா இருக்கலாம் இல்ல, எதுலயோ ஒரு சம்மந்தப்படுத்துற வேலையாவே இருப்பீங்க போல இருக்கு. சும்மா இருக்க மாட்டீங்க. காலையில 1 மணி நேரம் உட்கார்ந்து சமய களஞ்சியத்தை பிரட்டினேன் சொன்னாங்க. சமய களஞ்சியம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதான் சொன்னாங்க. அத கொஞ்சம் பிரட்டினாத்தான் இன்னைக்கு நம்ம போற ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் பேசணும் இல்லையா? பேசணும். இப்ப இல்ல, எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வெத்தலை எடுக்கிறீங்க, எடுக்கலாம், உங்க முன்னால துடைக்கிறீங்க, ஒரு தொட அப்படி துடைப்போம். துடைச்சிட்டீங்களா? இப்ப நீங்க சொன்ன சுண்ணாம்ப முன்பக்கம் தடவணுமா பின்பக்கம் தடவணுமா? இல்ல இல்ல, இப்ப இது வெத்தலை இப்படி இருக்கா, அடிப்பக்கத்துல இருந்து முனிப்பக்கம் தான் தடவணும். பின்பக்கமா? பின்பக்கத்துல தான் தடவணும். சரி, சுண்ணாம்பு மட்டும் வெத்தலையில ஏங்க பின்பக்கம் தடவணும்? அது லாபத்துல வச்சுக்கோங்க. சரி சரி, கதை பாட்டு பாடிடுங்க. பண்டு பள்ளிக்கல் கண்டு மணி மாதே, மணி மாதே, பண்டு பள்ளிக்கல் கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, எங்கள் நடுமலை நாடு என்பார் சுவாமி. நாடு மலைநாடு, தொண்டை நாடு இருங்க. குறிஞ்சிலம். ஆமா. அப்பா பேர் நம்பி, அம்மா பேர் நங்கை மோகினி. உங்க தாத்தா பேரு? எங்க தாத்தா பேர் எங்க அப்பா என்கிட்ட இதுவரையும் சொல்லல. சுவாமி ஒரே ஒரு முறை மணி சுவாமி இங்க இங்க திரும்புங்க. எங்க தாத்தா பேரு எனக்கு எழுதி கொடுக்கல எங்க வாத்தியார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். போற ஊர்ல யாராவது கேட்டாங்கன்னா கலைக்கண்ணன் நாரதர் தான் சொல்லி கொடுத்தாரு நான் சொல்லுவேன்ல. நான் சொல்றேன், சொல்லுங்க, நீ புரிஞ்சுக்கணும். இதுலயும் பிரட்டலோட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்றத புரிஞ்சுக்கணும். கருவன அகற்றினுற்றால், என்னது கருவன அகற்றினுற்றால், காமுறு பிணை மான் சென்று பெருகிய வருத்தம் துண்ண பீலூரு மகவை வேடர் உருகுழு வள்ளி கென்றி ஒன்றி உரைத்திடும் வேடர் கோமான். இதுக்குள்ள அடங்கிருக்கு உங்க தாத்தா பேர். சரி சுவாமி, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெறட்டுங்க பாப்போம். எங்க அப்பா பெத்தவர் இல்லை, நானே எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்த புள்ள, அதனால இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. எங்க தாத்தா யார் தெரியுமா? உங்க தாத்தா நீங்க சொல்லித்தே ஆகணும். ஏன்னா உங்க அப்பா பிரம்மனுக்கு பிறந்த புள்ள, நீங்க பிறக்கல, அதுவும் தோற்றுவிச்சிங்க. இந்த உலகத்திலேயே 2 ஆம்பளை மட்டும்தான். ஆம்பளைக்கு தாண்டா பிறந்தேன்னு சொல்லலாம். ஒன்று நீங்க, இன்னொன்று நான் வணங்கக்கூடிய தெய்வம் இருக்காருல்ல, நீங்க 2 பேரும் மட்டும்தான் ஆம்பளைக்கு தோற்றுவித்தாளுங்க. அதனால நீங்க ஆம்பளைன்னு சொல்லலாம், ஆம்பளைக்கு பிறந்தேன்னு சொல்லலாம். மற்றவங்களாம் தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்தவங்க. இருமா, இப்போ நீ யாரை வணங்குற? முருகனை. முருகனுக்கு எத்தனை படை வீடு? 5 படை வீடு. முதல் படை வீடு சொல்லு பாப்போம். திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 3வது பழனி. இன்னும் 3 நீங்க சொல்லுங்க. பழனியில நான் சொல்றேன், சொல்லுங்க. பழனியில முருகன் எங்க இருக்காரு? என்ன பழனியில முருகன் எங்க இருக்காருன்னா, பழனி மலை மேல தான் இருக்காரு. பழனி ஊரோட பேரு. ஆமா. முருகன் எங்க இருக்காரு? ஆவினன்குடியில இருக்காரு. அது கீழே கீழே. முருகன் எங்க இருக்காரு? இது என்னங்க இந்த கேள்வி? அப்புறம் இது எப்படி? அப்புறம் நீங்க முருகனை கும்பிடுறீங்க, முருகனை வணங்குறீங்க, முருகன் குலதெய்வம்ங்கறீங்க. நான் சம்பந்தம் இல்லாம கேட்கல. இல்ல சுவாமி, ஞாபகம் மறந்து இருந்தா நான் கேட்பேன்னு சொல்லிட்டல. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். ஆமா. 2வது படை வீடு திருச்செந்தூர்.
மூன்றாவது படை வீடு பழனிதான். நாலாவது படை வீடு திரு ஏரகம் என்ற சுவாமி மலை. அஞ்சாவது படை வீடு சொல்லுங்க, அங்கிட்டு இருக்குல்ல குண்டுதோர் ஆடல். இப்ப கேட்கறது முக்கியமான விஷயம் என்னது? இதை சொல்லிட்டு அதுக்கு அங்கிட்டு போங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. அதுதான் எனக்கு ஞாபகத்துல இல்லைங்கிறத சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது. சரி, இங்க சிரிச்சா திருத்தல் எப்படி கேட்கும்? அவ்வளவு சத்தமா இருக்கும். சத்தமா சொல்லுங்க. என்னவா சொல்லல காம்ப ஞாபகத்துல வச்சுக்க. கேட்டுங்கய்யா, இந்திரன் என்ன பண்றான்? ஒரு சமயம் பூலோகத்துக்கு வர்றான், தசரனுடைய அரண்மனைக்கு வர்றான். சாப்பிட்ட உடனே இங்கே நம்ம வீட்டில் கொடுத்தாங்களே வெத்தலை பாக்கு, இந்த வெத்தலை பாக்கை தட்டில் வச்சு கொண்டாந்து கொடுக்குற பொழுது இவன் என்னன்னு கேட்குறான். ஐயா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தாம்பூலம் தரித்தால் உடல் நல்லா இருக்கும்டான்னு. சுவைக்கிற சுவை நல்லா இருந்துச்சு. அவங்களோ தேவலத்துக்கு போயிட்டான். அவன் சொல்கிறான் அக்னிகிட்ட, டே அக்னி, நேராக பூலோகத்தில் போய் இந்த வெத்தலை கொண்டு விடான்னு. இவன் நேராக வந்தேன், இந்த வெத்தலையை ஒடிச்சான், கையில் கொண்டு போனேன். வெப்பம் பட்டி எல்லாம் கருகி போச்சு. அத்தனை வயலும் போனாங்க, எல்லாம் கருகி போச்சு. ஒருத்தனால கூட கொண்டாட முடியல. ஊர்வசி சொன்னா, இந்திரா நான் போய் கொண்டுகிட்டு வர்றேன்னா. அந்த அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எத்தனை வய போய் முடியல, நீ என்னமா போமான்னு. நான் கொண்டு வர்றேன்னா நேரா வந்த புலகத்துக்கு ஒரு வெத்தலையை ஒடிச்சா, அந்த காம்பை தன்னுடைய யோனிங்கிற இடத்துக்குள்ள வச்சா. எங்க வைக்கிறா ஊர்வசி? அந்த வெத்தலைய அந்த காம்பை தன்னுடைய யோனிக்குள்ள வச்சு கொண்டு வந்து அங்கே கொடுத்தா. இந்திரன் எப்படிமா கொண்டுக்கிட்டு வந்தேன்னு பாராட்டினேன். எல்லா பையனும் வெத்தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். வெப்பம் பட்டு கருகியது. நான் இந்த வெத்தலையை அவங்க மாதிரி கொண்டு வரல, தன்னுடைய யோனி அது எப்பவுமே ஈர பசித்தன்மை வாய்ந்தது, அந்த இடத்துல வச்சு கொண்டுக்கிட்டு வந்ததுனால இந்த வெத்தலை கருகலேன்னு அவ சொன்னா. இந்திரன் அந்த வெத்தலையை எடுத்து காம்பை கிள்ளுன. அவ ஏன்னு கேட்டா, அசிங்கமான அந்த இடத்துல இந்த காம்பை வச்சதனால இதை கிள்ளிட்டு நான் வெத்தலை சுவைக்கிறேன்னு சொன்ன பெருமை. இது புராணம், இதுதான் நடந்த சம்பவம். இதனாலதான் வெத்தலை காம்பை கிள்றது ஒரு விளக்கம். வெத்தலை போடுறதுனால சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க, இவ்வளவுலாம் காரணம் கருத்து இருந்தாங்க இடத்துல. பெண் இல்ல புராண ரீதியா அதான் நியாயம். யதார்த்தமா சரி வேணாம் சாமி, இந்த பிள்ளை என்னடா அப்படி சொல்லி சங்கடப்படுவீங்க. இல்ல இல்ல வேணாம் சாமி, சும்மா கேளு. நான் தான் வேண்டாம் அதை விட்டுருங்க. நீ சந்தேகத்தை இல்ல, தலையில கொஞ்ச நேரம் பூ வச்சிருந்தாலே காஞ்சு போயிருது, இல்லாட்டினா நம்ம கழுத்துல இருக்கிற சூட்டுக்கே கருகி போகுது. நீங்க சொல்லுங்க. அது சொல்லுங்க சாமி. இதுக்கு விளக்கம் சொல்லி கேட்டுக்கங்க. 4 ஜாதி பெண் இருக்காங்க. உண்டு உண்டு. அத்தினி, சித்தினி, பத்தினி, புத்தினி. 4 ஜாதி ஆம்பளை இருக்கு. சரியா? இந்த 4 ஜாதி பெண்கள் இதை நான் ஏத்துக்கிறேன். பெண்கள்ல 4 வகை உண்டு. இந்த 4 வகையில எவ்வளவு பெண்ணுன்னு பிரிச்சு வச்சிருக்கு. பொம்பளை மாதிரி இருக்க எல்லாரும் பெண்ணு இல்ல. சரிதானே? விதம் இருக்குல்ல. அதுல ஊர்வசி சொல்லுங்க, எந்த வகையை சார்ந்தவள் அப்படின்னா கதை அங்க தெய்வலோக பெண்ணு. அதனால அவளுக்கு அப்படி. இதை விட ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? ரொம்ப விரிவாக்க வேண்டாம். நான் எப்பவுமே அசிங்கம் பேச மாட்டேன். நீ பேச மாட்டேன். ஒரு கதையை எவ்வளவு நாகரிகமா சொல்ல முடியுமோ அவ்வளவு நாகரிகமா. ஏன்னா அம்மா எல்லாம் உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க. சரியா? அவங்க மனம் நோகிற அளவுக்கு நான் பேச மாட்டேன். இப்ப எப்பவும் நான் பேச மாட்டேன், யார்ட்டையுமே பேச மாட்டேன். பேசுனதுல எப்படி? அப்போ ஒரு கதையை சொல்ற பொழுது அந்த கதைக்கு காரணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே இயற்கை. இப்ப சொல்லு, பழனியில முருகன் எங்க இருக்கு? இப்ப பாவாடை கட்டியிருக்கேன், தாவணி கட்டியிருக்கேன், இப்படிலாம் சொல்றீங்கல்ல. இப்ப கலாச்சாரம் மாறிடுச்சு அப்படின்னா நீங்க கொந்தளிக்கிற ஆளுங்க தேவலோக திருசிகள். இப்ப நான் இப்ப பாவாடை தாவணி கட்டுறேன், கல்யாணம்னா சேலை கட்டுறேன். புருஷன் இருக்கும்போது நல்லா தான் இருக்கேன். புருஷன் செத்து போயிட்டா மட்டும் வெள்ளை சேலை தான் கட்டணும்னு கட்டாயம்? நல்லா கேட்டுக்கணும். இல்ல ஏன் இருங்க சாமி, இல்ல 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 நான் கேட்டுக்கிறேன், சொல்றேன். பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷனுக்கு அது மாதிரி இந்த துணி தான் கட்டணுங்கிறது கலாச்சாரத்துல எவ்வளவு பெரிய பண்பாடு, எவ்வளவு பெரிய நியாயம், எவ்வளவு பெரிய தர்மம். இருங்க, சொல்லி முடிக்கவே இல்லை. பிறந்து வளரும் பொழுது எங்க அம்மா வச்சு விடுற பூ எனக்கு, எங்க அம்மா பார்த்து என் பிள்ளைக்கு அழகா இருக்குன்னு பொட்டு வச்சு விடுறாங்க. புருஷன் செத்து போயிட்டா தாலியை கலட்டணும், மிஞ்சியை கலட்டுங்கிறது நியாயம். தாய் வச்ச பூவும் பொட்டையும் எடுத்துவிட்டு வெள்ளைச்சேலை கொடுத்துறாங்களே, ஆம்பளை ஆளுகளுக்கு மட்டும் பொண்டாட்டி சேர்த்தா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இது என்ன நியாயம்னு தான் கேட்குறேன். நியாயமான பேசி நான் ஏத்துக்குவேன். இப்ப நான் கேட்கறது சரியா போய் சொல்லணும், கேளுங்க. 5 வயசு வரைக்கும் ஆமா உன்னைய தப்பா நினைச்ச கூடாது. சொல்லுங்க. உன்னைய உங்க அம்மா குளிப்பாட்டுவாங்க. ஆமா, நிர்வாணமாக. ஆமா, 5 வயசு வரைக்கும். ஆமா, அப்பம் பாப்பாரு. சரிதானே? பாப்பாரு. 10 வயசு வரைக்கும் அம்மா குளிப்பாட்டுவா. சரிதானே? ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சிட்டா ஆமா அம்மா குளிப்பாட்டுவாளா? அம்மாவுக்கு முன்னால நின்று கூட துணி மாத்த மாட்டோம். அவளே தன்னை பாதுகாத்து தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வா. ஆமா, 20 வயசு வரைக்கும். 20 வயசுக்கு அப்புறம் உன்னை கட்டி கொடுத்தாச்சு.
நீ புருஷன் வீட்டுக்கு போயிட்ட. ம் 5 வயசு வரைக்கும் அம்மா பார்த்த அந்த உடம்ப, ம் 7 வயசு வரைக்கும் அப்பன் தொட்டு குளிப்பாட்டின அந்த உடம்ப, ம் பருவம் அடைஞ்ச பொழுது ம் அப்பாட்ட காமிப்பியா, அம்மா கிட்ட காமிப்பியா, அண்ணன் தம்பி கிட்ட காமிப்பியா, புருஷன் கிட்ட காமிப்பியா? கட்டுனவர்கிட்ட மட்டும் அந்த உடம்ப காமிக்க அவன் எப்ப வந்தவன் உனக்கு? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு. அப்ப அம்மா வச்சு விட்ட பூவை எடுக்கலாமான்னு கேக்குறியே. அம்மா தொட்டு குளிப்பாட்டின அந்த உடம்ப யாரு பாக்குறங்கிற சம்பிரதாயம் இருக்கு. கணவன் எங்கேயோ பிறந்த ஒருத்தன், எவனுக்கோ பிறந்த ஒருத்தன் ஆமா ஒரே ஒரு முடிச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னை நிர்வாணமாக்கி கொடுக்கின்றாளே, அவள் தான் இந்த உலகத்தில் மானத்தையே புருஷன்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்த இரவே கொடுக்குறா. அதத்தாம அவ சொல்றா, என் புருஷருக்கு வரைக்கும் கையில வளையல் போட்டிருந்தேன், கழுத்துல தாலி போட்டிருந்தேன், முகத்துல மஞ்சள் பூசினேன், கலர் கலரா சேலை கட்டி என் புருஷன் கூட இல்லற சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை நிறமான வீரியத்தை என் கற்ப பையில தாங்கி இந்த குடும்பத்துக்காக 4 பிள்ளைய பெத்து கொடுத்தேன். இப்ப என் புருஷன் இல்லை, தலையில பூவும் இல்லை, கழுத்துல தாலியும் இல்லை, முகத்துல மஞ்சளும் இல்லை. ஆனா நான் வெள்ளச்சேலை கட்டனே, அது ஏன் தெரியுமா? இனி இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் என் உடம்புல எந்த ஒரு ஆம்பளுடைய அந்த வெள்ளை நிறமான வீரியம் படக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக தாண்டா நான் வெள்ளச்சேலை கட்டேன் என்கின்ற பெருமை தந்தவள் அவதான் பத்தினி, அவதான் உத்தமி, அவள் தான் தாய். இதைத்தான் புரிஞ்சுக்காம நிறைய பேர் சண்டை கிடந்து அலைகிறாங்க. அவங்க மட்டும் இப்படி இருக்கா, இவங்க மட்டும் இப்படி இருக்க முடியலன்ட்டு. பெண்களுக்குன்னு நியாயங்கள் வகுக்கப்பட்டது நியாயம்தான், அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா குடும்பம் குடும்பமா இருக்கும். இல்லை என் சௌரியத்துக்குன்னா நான் இருப்பேன்னா புள்ள ஒரு பாதையில் போயிடும், மாமனார் ஒரு பாதையில் போயிடுவார், குடும்பம் ஒரு பாதையில் போயிடும். மறுபடி குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னா பெரிய சிரமம். சேர்த்து வச்சிருக்க குடும்பம் கையில் ஒரு மாலை வச்சிருக்கிற மாதிரி பத்திரமா வச்சுக்கிட்டா பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாக்க விட்டுட்டான் திருப்பி சேர்க்கிறது சிரமம், ரொம்ப சிரமம். பெண்களுக்கு பருவம் 7 வகை. என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரளமை. இதில் நீர் அணைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். வறண்ட நிலத்திற்கு நீர், இருண்ட இடத்திற்கு வெளிச்சம், அரசனுக்கு கோல், சிங்கத்துக்கு கர்ஜனை, குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக்கை. எங்கே சாமி இங்கே உரல் இருக்கு? ஒரு வீட்லேயும் உரலும் இல்லை, உலக்கையும் இல்லை. அம்புட்டி ஏதாவது அரைக்கணும்னா மிக்சியில் விட்டு சர்றன்னு ஒரு தட்டு தட்டி குழம்பு வச்சு தட்டு போகுது. அது இன்னைக்கு, அன்னைக்கு உரல் உலக்கு இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் ரெட்டை உலக்கையெல்லாம் போடுவாங்க பொம்பளை ஆளுங்க. பார்த்தீங்களா? உரல் இருக்கு. இப்போ அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க. உரல் இருக்கு, உலக்கை இருக்கு, இருக்கு. வேற என்ன வேணும்? உரல் இருக்கு, உலக்கை இருக்குன்னா இடிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஆளும் இருக்கு. அது கொட்டுறதுக்கு தானியங்கள் வேணும். அதுவும் இருக்கு. அப்புறம் தேவையில்லை எதுவும். ஏன் ஜாப் இங்கே உரல் இருக்கு, உலக்கை இருக்கு, தானியமும் இருக்கு. நான் வேற எது உரப்பொட்டி வேணும். கொட்டாம இருக்கணும்னா உரல்ல சுத்தி வைப்பாங்கல்ல, ஒரு சில பக்கத்து வாப்பட்டிமாக, ஒரு சில பட்டி உரப்பட்டின்னு சொல்லுவாங்க, அது வைக்கணும். அதுவும் இருக்கு. வேற என்ன வேணும்? உலக்கையில பூணு இருக்கணும். அது அதுதான் இருந்தா தானே. வேற என்ன வேணும் சொல்லு. வேற ஒன்றும் தேவையில்லை. புடைக்கிறதுக்கு சொலகு வேணும், இல்லாட்டி முறம் வேணும். சொலகு, சொலகு இல்லாட்டி முறம். முறம். முறத்துக்கு சொலகுக்கு என்ன வேறுபாடு? என்ன சுவாமி, சொலகுன்னா கொஞ்சம் அகலமா இருக்கும், அதுல கல்லுக்குள் வித்தியாசம் தான் கேட்டேன். இல்ல இல்ல, நான் அதற்கு வித்தியாசத்தை கேட்கல. இது எதுக்கு பயன்படும், இது எதுக்கு பயன்படும் கேட்டேன். இது புடைக்கிறதுக்கு மட்டும் பயன்படும் முறங்கிறது. சொலகுங்கிறது கல்லு குளிக்க பயன்படும். கல்லுகள்லாம் கொளிச்சு எடுக்கிறதுக்கு. ஏன் கேட்டேன் தெரியுமா? இது தவிடு புடை, முறங்கிறது அகலமா இருக்குல்ல, புடைக்கும் பொழுது தூசி எல்லாம் வெளியே போகும். ஒரு மூட்டை நெல்லை ஊற வைக்கணும், ஊற வச்சு அடுத்து அவிக்கணும், ஆமா, ஆளாட்டணும், ஆமா, அரைக்கணும். அரைச்சதுல அரிசி அம்மா வச்சுக்கிட்டா, ஆமா, தவிட்டா மாட்டு கொடுத்தாச்சு, குருணையா கோழிக்கு போட்டாச்சு. இப்ப வீட்டுல ஒரு 10 கோழி வளர்க்குறேன். காலைல கோழியை யார் திறந்து விடுறது? நான் தான் திறப்பேன். எங்க வீட்டுல திறந்து விட்டுட்டேன். 30 கோழி நிக்குது. 30 கோழிக்கு சிக்க வராதா? ஐயோ ஐயோ, முருகா 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 முருகா, வாயில் அடிச்சுக்க, வாயில் அடிச்சுக்க. ஒரு கோழி கட்டம்னா லொல்லன்னு விட்டு 30 கோழி வாயில் அடிச்சுக்கங்க சாமி. பஞ்சாரம் வாங்கிட்டு போன நாளைக்கு 2. ஐயோ தெரியுதா? பாப்போம். சரி, நான் 2 பொட்டை கோழி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஏப்பா எத்தனை பேர் காசே வேணாம். ஒளிநாட ஓடிட்டு இருக்கு வேற. சாட்சி சுண்ணாம்பூர்ல ராசாத்தி. யாக்கு எப்படி கட் பண்ணுவாங்க? கட் பண்ண மாட்டாங்க. 2 கோழி தரேன் சாமி. அரிவரத்தை புடிச்சிட்டு போய் சொல்லக்கூடாது. தரேன். இந்த ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காரு, சிங்கராஜா கொண்டு வரேன், கோழி கொண்டு வரேன். ஏன் விட்டு கோழி பிடிக்க வேண்டி பக்கத்து கோழி பிடிச்சிட்டு வரேன், பேசாம இருங்க. சரி, 10 கோழி வளர்க்குறா. சரி சரி, 30 கோழி வளர்க்குறா. காலைல கோழி 30லயே கணக்கா இருக்காரு. திறந்து விட்டாச்சு. கோழி யார் போடணும்? நான் தான் போடுவேன். அரிசி போட்டா, கம்பு போட்டா, சோளம் போட்டா, வரகு அத்தனையும் போட்டாச்சு. 30 கோழி உடியாருது. வந்த கோழி முதல்ல எதை திங்கும்? எதையுமே திங்காது. ஏம்மா திங்காதுடி? அரிசியை போட்டு, நெல்லை போட்டு, சோளத்தை போட்டு, தூக்கி கம்பை போட்டா எதை திங்கும்? எல்லாம் ஓடி இருந்துருச்சு. என்ன போட்டா?
கம்ப போட்டா ஓடிரும். ஓ, கம்புனா குச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கா? இருக்கே. அதை போட்டா ஓடி போயிரும். ஒன்றோட திங்காது. ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். என்ன சுவாமி திடீர்னு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து வந்திருக்கேன். இப்ப தாமா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தெரியுது. வெக்கப்படுற மாதிரி நடிச்சா வெக்கப்பட விடுங்க. உண்மையா வெக்க வைக்காதீங்க. மாப்பிள்ளைக்கு சிறப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க சாமி. பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன். சிறப்பை சொன்னா சம்மதம் சொல்லுவியா? சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நான் சம்மதம் சொல்லுவேன். இல்லாட்டி இந்த மாப்பிள்ளை வேணா வேற மாப்பிள்ளை பாருங்க சாமின்னு சொல்லு. அப்படியா? சரி, பேரை சொல்றேன், சொல்லுங்க. கவனமா கேட்டுக்க. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அன்பு வடிவமாக அன்பு இதயமாக 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 அன்பு வடிவமாக அன்பு இதயமாக என்னாலும் அவன் வழியில் நீ போகலாம். அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரமா, பார்த்துகளும் போட்டு கண்ட முருகம்மா. பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரமா, பார்த்துகளும் போட்டு கண்ட முருகமா. அவன் வழி போகலாம், நீ உறவாகலாம், நல்ல வழி போகலாம், நல்ல துணையாகலாம், உனக்காக வரலாறு உருவாகலாம். என்னமோ முருகன் முருகங்கிறீங்க. முருகன் முருகங்கிறான். எந்த ஊர்ல இருக்காரு அவரு? எல்லா ஊரிலும் இருக்கிறார். அத எல்லா ஊர்லயும் இருப்பாரு. யார் விட்டு புள்ள என்ன வேலை பார்க்கறாரு, உத்தியோகம் என்ன, சம்பளம் என்ன, அதெல்லாம் வேண்டாமா? சம்பளம் வேணுமா? ஆத்தி காசு இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியுமா இந்த காலத்துல? அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணக்காரர். அப்பனா சரி. குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கணும். மாமனார் மாமியார் கொத்தையும் குழந்தை நாத்தனா அப்படி பெரிய குடும்பமா இருக்கணும். அதெல்லாம் தனி குடும்பம் வேண்டாம் நமக்கு. பெரிய குடும்பம் இந்த உலகத்திலேயே பெரிய குடும்பம் அவங்க தான். மாமியாரு சாதாரண ஆளா? யாரு? மாமி. அவள் தான் சிவகாமி. சிவகாமி. மாமனார் அவரா சாமானியப்பட்ட ஆளா? வேறு சுடுகாட்டிலே போய் நிக்கிறாரு பாரு. பித்தா பேசுவடி பெருமாளே ருணாளாய். அப்ப இந்த என் கொழுந்தே அவர் பெரிய ஆளு. பெரிய ஆளுனா மலையவே குடஞ்சு கோயிலாக்கி பிள்ளையார்பட்டில உட்கார்ந்துருக்காரு. குடவரை கோயில்ல சூரியன் கூட அந்த கோயிலுக்குள்ள. அப்பேற்பட்ட நல்லா இருப்பீங்க. இப்பேற்பட்ட தெய்வீக குடும்பத்துல என்னால போய் குடும்பம் நடத்த முடியாது. ஏன் தகுதிக்கு தராதறதுக்கு நான் காட்டுக்குள்ள காவல் பாக்குறப்பில்ல. தெய்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படலாமா? உங்க பேச்சை கேட்டு ஒரு முறை ஆசைப்பட்டதுன்னா அந்த பாவம் யார சாரும்? நியாயமான விஷயம், நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப அங்க போற அளவுக்கு தகுதி ஆற்றல என்கிட்ட இல்ல சுவாமி. இதுக்கு மட்டும் போய் சொன்னீங்க சொல்லுங்க. நான் இப்படியே போயிடுறேன். இப்படி இல்ல, இந்த இப்படி கூட இறங்கி போங்க. இல்ல நான் அப்படியே போயிடுறேன். சரி சொல்லுங்க. நீ முன்னாடி கட்டிக்க வேண்டாம். அப்ப நான் சொல்லுங்க. சரிதானே? ஒரு பவுன் தங்கம். ஒரு பவுன் எத்தனை கிராம்? ஒரு பவுன் 8 கிராம். 8 கிராம் தானே? சரி, 8 கிராம்ல ஒரு நகை செய்யணும்னா சுத்த தங்கத்துல நகை செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? எல்லாம் கலக்கணும். என்ன கலக்கணும்? செம்பு கலக்கணும். இதுல எவ்வளவு கலக்கணும்? அதுக்கு ஏத்த மாதிரி கலக்கணும். கலக்கணும். அப்ப சுத்த தங்கத்துல நகை செய்ய முடியாது. செம்பு சேர்க்கணும். செம்பு சேர்த்தா தான் தங்கம் வரும். இல்ல முடியாதானே? முருகன் சுத்த தங்கம் மாதிரி, நீ செம்பு மாதிரி. இது மாதிரி செம்பு மாதிரி தங்கத்துல கொண்டு கலக்க சொல்றீங்க. தங்கத்துல கொண்டு அதை கலந்தா நகை செய்ய முடியும். இங்க இருங்க, நிறைய பேர் அது தெரியாமத்தான் நாங்க வந்து 916ல தங்கம் வாங்கிட்டோம்ங்கிறாங்க. அதுக்குள்ள செம்பு கலந்துருக்கே, அந்த செம்பு கொழுப்பு தான் நம்ம காசு எடுத்து வாங்குறாங்க. அம்மா 7 கிராம் 5 கிராம் தான் சுத்த தங்கம், மீதி எல்லாம் செம்பு தான். இது தெரியாம தான் செம்புக்கு சேர்த்து காசை கொடுத்துல செய்கூலி சேதாரம். அதுல செய்கூலி சேதாரம் வேற. அதுல வேற செய்கூலிக்கு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. தங்கம் வாங்க முடியாது. வேண்டாம்ன்றேன். இப்ப தெரியுதா? தெரியுது. தங்கமும் செம்பும் சேர்ந்தால் நல்லா ஜொலிக்கும். வேண்டாம்ன்றேன். நீங்க இடத்தை காலி பண்ணுங்க. அன்று பகலும் இந்த ஆபத்தை நிர்வகித்து, அன்று பகலும் இந்த ஆபத்தை நிர்வகித்து, அன்று பகலும் இந்த ஆபத்தை நிர்வகித்து அவனியோ உனக்கு மசனி மடத்து சொல்லும் பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவர், பொய்யான தவறு வேடம் புரிந்து வந்தவர், பூமியில் கோல் சொல்லும் புகழும் நாரதரை கைவரி செய்தல் அதுபோம். பேச்சு திரும்ப கூடாது. இந்த கதை முறைப்படி நான் முருகனை கட்டிக்கணும்னு சொல்லணும். நான் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லணும். அதான கதை தான். இப்ப நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? முருகனை நீ கட்ட வேண்டாம். கட்ட வேண்டாமா? தலைகீழா நின்னாலும் நான் கட்ட மாட்டேன். நான் கட்டிக்க சொன்னா நீ வேணாம்னு சொல்லணும். ஆமா. இப்ப நீ கட்டிக்க வேணான்ட்ட, அப்ப என்ன சொல்லணும்? நீ கட்டிக்கணும்னு சொல்லுமோ? அதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் எதிர்மதமா சொல்ல மாட்டேன்.
வருகின்றால் முருகப்பெருமான். உனக்கு எனக்கு மனமுடிக்கவில்லை என்றால் நாரதன் நான் அல்ல அப்படிங்கிறது சத்தியம். எப்படி இருக்காரு பாரு, ஏன் வாயிலே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்க பார்க்குறாரு. கதைக்காக நான் மாறிடுவேனா? மாற மாட்டேன். முருகா ஞான பண்டிதா, தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்து கொண்டிருக்கின்றேன். சீக்கிரம் வாருங்கள் முருகா. முருகா இருங்கண்ணே. ஏன் என்னன்னு கேட்க மாட்டாரா முருகன்? முருகா என்னடாவா